அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஹேமலா தேவி. நான் காமராஜபுரம் மையம் முதுகுளத்தூர் மண்டலத்திலேருந்து பேசுகிறேன். இந்த டாக்கா மாலை நேர கல்வி மையத்தில் பணிபுரியறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் மன நிறைவாக இருக்குது. ஏன்னா நம்மளால் நமக்கு தெரிஞ்சதை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கிராமத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வசதி வேணும் அப்படின்னா நம்ம கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மனு கொடுக்குறது மூலமாக அதை ஈஸியாக பெற முடியுது. அந்த உணர்வை குழந்தைகளுக்கு இளம் வயசுலேயே நான் கூட்டிகிட்டு போய் மனு கொடுத்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுனால பிற்காலத்தில் குழந்தைகள் ஏதாவது நமக்கு வசதி வேணும்னா அதை ஈஸியாக இது மூலம் பெறலாம் அப்படிங்கிற உணர்வை சின்ன வயசுலேருந்தே நான் வளர்க்குறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, குழந்தைகள் பொது இடங்களை சுத்தம் செய்தல், மரம் செடி கொடிகளை நட்டு வளர்க்குறதுனால அவர்களுக்கு சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை ஏற்படுகிறது. பின்காலத்தில் அவங்க ஒரு சமூக போராளியாக மாறுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இந்த டாக்கா மாலை நேர கல்வி மையத்தில் எனக்கு பணிபுரிவதற்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள குழந்தைகளை நல்லா படிக்க வைத்து என்எம்எஸ் தேர்வில் அவர்களை பாஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய முதல் குறிக்கோள். ரெண்டாவது, 10 குழந்தைகளுக்கு மேலே அவர்களை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிகமான மதிப்பெண்கள் பெற செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான நோக்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா. நான் ஆதனக்குறிச்சி மையம் முதுகுளத்தூர் மண்டலம் டாக்கா மாலை நேர கல்வியில் பணிபுரிவதற்காக நான் பெருமைப்படுகிறேன். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் டாக்கா மாலை நேர கல்வி நான் பணிபுரிந்ததுனால எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் கற்ற கல்வி எனக்கு மட்டும் பயன்படாமல் என்னோட சமுதாயத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பயன்படணும் அப்படின்றது தான் என்னோட லட்சியம். கிராம சபை கூட்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க. டாக்கா மாலை நேர கல்வியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கிராம சபை கூட்டத்துக்கு நாங்கள் போய் பிள்ளைங்களோட கலந்துக்கிட்டு எங்களுக்குள்ள அடிப்படை தேவை வசதிகளை மனு மாதிரி கொடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ தண்ணி தொட்டி பார்க்கும்போது எங்கள் பசங்களுக்கு இது நம்ம மனு கொடுத்து சக்ஸஸ் பண்ணது அப்படின்னு நினைக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி இளம் வயதிலே பொதுநல செயல்பாடுகளை ஈடுபடுறதுனால சமூகத்தின் மீது அக்கறை உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. நாங்கள் எதிர்கொண்ட சவால்கள்னா, அறிவியல் கண்காட்சினா எப்படி இருக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிட்டப்பவே 2வது பரிசு பெற்றோம். அதை நினச்சி எங்கள் பசங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் வீட்டில் அவார்டு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது டாக்காவில் வாங்கின அவார்டு தான். எங்களோட மையத்தில் ஒவ்வொரு வருஷமே ஒரு மாணவராக 400 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்துருவாங்க. அந்த எண்ணிக்கையை 5 நபரையாவது 400 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்க வைக்கணும் அப்படின்றதா எனக்கு லட்சியம். நான் 5 வருஷத்துக்கு மேலே இந்த டாக்கா மாலை நேர கல்வியில் பணிபுரிகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாலநதியா. நான் மருதக மையம் முதுகுளத்தூர் மண்டலம். நான் டாக்கா மாலை நேர கல்வியில் 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் தொடர்ந்து பயணிக்கிறேன். இதில் பயணிக்கிறதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய மண்டல ஒருங்கிணைப்பாளர் சார் உதயமூர்த்தி சார் அவர்கள் தான். அவங்க எங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல சகோதரராக எங்களுடைய நிறை குறைகளை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. இந்த டாக்கா மாலை நேர கல்வினால் பல நன்மைகள் எங்களுக்கு பயன்பெறுறோம். டாக்கா மாலை நேர கல்வி வினாடி வினா போட்டியின் மூலம் எனது மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு ஒரு உதவியாக இருக்குது. எங்களுக்குமே குரூப் 4 குரூப் எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் அதில் உள்ள கேள்விகள்லாம் எங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கெலாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிராம சபை கூட்டத்தின் மூலம் எனது கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பல நன்மைகளை பெறுறாங்க. கலை நிகழ்ச்சிகள், ஆண்டு விழாவின் மூலம் எனது மாணவர்கள் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் கிருஷ்ணவேணி. நான் மருதகம் தெற்கு மையத்தில் பணிபுரிந்து வருகிறேன். டாக்கா மாலை நேர கல்வியில் பணிபுரிவதில் மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் உள்ளது. டாக்கா மாலை நேர கல்வியில் முத நான் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக எனக்கு ரொம்ப தைரியமாகவும் சந்தோஷமாகவும் நான் ஃபீல் பண்ணேன். அதாவது இந்த டாக்கா மாலை நேர கல்வி மூலம் என்னுடைய குழந்தைகளோட நான் ரொம்ப க்ளோஸாக பேசுகிறது, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மூலம் ரொம்ப மனநிறைவோடு நாங்கள் குழந்தைகள்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிராம சபை கூட்டம் தான் என்னென்னு எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு கிராம சபை கூட்டத்துக்கு நாங்கள் கலந்துக்கிட்டதில்லை. ஆனால் இந்த டாக்கா மாலை நேர கல்வி மூலம் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் நம்மளுடைய தேவைகளை எழுதி அதை மனுவாக கொடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி திரும்ப அதை நம்ம ஊரில் அதை செயல்படுத்தும் போது மக்களும் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எங்களை பாராட்டினாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவார்டுங்கிறது நான் இது வரைக்கும் சிறு வயசுலேருந்து எந்த ஒரு அவார்டும் வாங்கினதே கிடையாது. ஆனால் டாக்கா மாலை நேர கல்வி மூலம் எனக்கு அவார்டு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எங்கள் அப்பா அம்மாட்ட காமிச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அந்த அவார்டை முதல்ல நான் பார்க்குறத விட எங்கள் அப்பா வாங்கி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அதை பார்த்து பெருமைப்படுவார்.
அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் தொடர்ந்து இந்த டாக்கா மாலை நேர கல்வியில் பயணிக்கணுங்கிறத என்னுடைய ஆசை விருப்பம். இந்த டாக்கா மாலை நேர கல்விக்கு மையத்துக்கும் என்னுடைய மண்டல ஒருங்கிணைப்பாளர் உதயமூர்த்தி சார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். என் பெயர் மாதவி. நான் முதுகுளத்தூர் மண்டலம் குமாரக்குறிச்சி மைய வழிகாட்டி. நான் இந்த டாக்காவில் 6 ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது 7வது ஆண்டு. இதில் நான் இத்தனை வருடமாக ஒர்க் பண்ணதில் நான் டாக்காவிலேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அதே மாதிரி என் பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை நினைக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் பார்த்த சவால் என்னென்னா, எங்கள் ஊரில் சாலை வசதி இருக்காது. மழை பெஞ்சாலுமே வெளியில் போய் நடக்க முடியாத அளவுக்கு சேறு சகதியமாக கிடக்கும். எத்தனையோ முறை கிராம மக்களோடு சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் எங்கள் மனு யாருமே ஏற்றதில்லை. ஆனால் என் பசங்களோட போய் நான் 2 டைம் தான் மனு கொடுத்தேன். எங்களுக்கு இப்போ ரோடு வசதி எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. என்னோட கனவு என்னென்னா, என் பசங்க எல்லாருமே நல்லா படித்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாப்பில் இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. பணியாற்றிய இந்த 6 ஆண்டுகளில் எனக்கு நிறைய விஷயங்கள் உறுதுணையாக இருந்த உங்களோட முதுகுளத்தூர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் உதயமூர்த்தி சார் அவர்களுக்கும் டாக்கா குடும்பத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் மாலதி. நான் முதுகுளத்தூர் மண்டலம் கருமல் கிராமத்தில் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டாக்கா மாலை நேர கல்வி மூலமாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படிங்கிறத விட அதிகமாகவே நான் நிறையா கற்றுட்டு இருந்திருக்கேன். அப்படின்னு இதுக்கு முன்னாடி இந்த டாக்கா மாலை நேர கல்விக்கு வர்றதுக்கு முன்னாடி மற்றவங்க மாதிரியே நம்மளும் ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு அப்படியே ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு தான் போகும். இந்த டாக்கா மாலை நேர கல்வி மையத்துக்குள்ள வந்ததுலேருந்து அந்த பிரச்சனை தைரியமா ஒரு இடத்துல எடுத்து சொல்ல முடியுது. இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியுது. இப்போ அது என்னை மாதிரியே என் பிள்ளைகளையே என்னால் வழிகாட்ட முடியுது. இப்போ ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையை தைரியமா சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராம சபையில மனு கொடுத்து அது மூலமா அந்த பிரச்சனையை நிறைவேற்ற முடியுது. இது இந்த டாக்கா மலை நேர கல்வி மூலமா தான் எங்களால செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ மாணவனுக்கு வெறும் கல்வி அறிவை மட்டும் கொடுக்காம சமுதாய நலனில் அக்கறை கொடுக்குறோம். அதே சமயத்துல அவங்க சேமிப்பு தொகையை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுது. ஸோ இதுவே நான் ஒரு பெரிய சாதனை நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்தது எங்களோட மண்டல வழிகாட்டி திரு உதயமூர்த்தி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பனிமலர். வாத்திய நெந்தல் மையம் முதுகுளத்தூர் மண்டலத்திலேருந்து வரேன். நான் கடந்த 5 வருஷமாக டாக்கா மையத்தில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மையத்தில் மாணவர்கள் எல்லாருமே டியூஷன் அக்கா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதையோடு நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி நாங்கள் கிராம சபை கூட்டத்துக்கு நாங்கள் போகையிலலாம் பெரியவர்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு தலைவர்கள் நம்ம ஊருக்கு இது தேவை, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, இதுதான் நீங்கள் பண்ணி எழுதி கொடுத்தா தான் நம்ம ஊருக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எங்கள் மேலே வச்சுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கும் அங்கன்வாடிக்கும் எழுதி கொடுத்தோம், அது ஓகே ஆகிடுச்சு. அதே போல் இப்போ மேல்நிலை குடிநீர் தொட்டிக்கும் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இது உங்கள் மூலம் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பிக்கையாக இருக்காங்க. இனி பிள்ளைகளை என்எம்எஸ் எக்ஸாம் 10th 12th இதுகளில் மார்க் வாங்க வச்சு டாக்கா மையத்துக்கு நாங்கள் கொண்டுட்டு காமிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. என் பேர் பாலமுருகன் கணேசன். மையம் கீழக்கணிசேரி, மண்டலம் முதுகுளத்தூர் மண்டலம். நான் 8 ஆண்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 9ஆம் ஆண்டு அடி எடுத்து வச்சு கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கோம். மனதிற்கு எது நிறைவு, என் பிள்ளைய மேலே வச்சுருக்கலாம் அளவு கடந்த ஒரு அன்பு, அந்த ஒரு லவ்க்காக இத்தனை வருஷம் எங்கள் சென்டர் கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கோம். மனதில் இருக்க அனுபவம். ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, நம்மளாம் 4 பேர் படித்தோம் தான் இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ என்ற 50 பிள்ளை படிக்கிறாங்க. ஸோ அதை நினைக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. சவால்கள் ஏராளம். மனு கொடுக்கும்போதும் சரி, எங்கள் ஊர்லேயும் சரி, பார்த்த பிரச்சனைகள் நிறையா. மனு கொடுக்க போகும்போது பிள்ளைகளை கூட்டு போகும்போது யூனிஃபார்ம் எல்லாம் பிள்ளைய வரக்கூடாது, அன்யூனிஃபார்ம் போட்டுனா கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு சொன்னது, இல்லை இந்த மாதிரி வந்திருக்கோம், நாங்கள் யூனிஃபார்மோட தான் வருவோம், பண்ணுவீங்களா மாட்டேன்னு கேட்டதுக்கு இல்லை அப்படிலாம் நான் அலோவ் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி நீங்கள் பரவாயில்ல, ஓகே நீங்கள் முடித்த வரைக்கும் நாங்கள் இங்கே தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நின்றுட்டு மனு மட்டும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் போனோம், அவங்களே வாலண்டியாக உழைக்க கூப்பிட்டாங்க. அடுத்து எந்த ஒரு கூட்டம்னாலும் எங்களுக்கு முன்னே கூட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு பெருமையாக இருந்துச்சு எல்லாத்துக்கும். என்னுடைய கனவு இதை நான் ஒரு பெரிய பொறுப்பாக பார்க்குறேன். ஏன் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு அடுத்து நாங்கள் தான் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக தெரியும். ஸோ பண்ணும்போது இதுக்குமே எங்கிட்ட படித்தவங்க சரி, இப்போ எங்கிட்ட படிச்சுக்கிறவங்களும் சரி,
அவங்க எல்லாரும் ஒரு வகையில் ஏதாவது ஒன்று சாதிச்சு ஒரு டாப் பொசிஷனில் வந்து அவங்க இருக்கணும். அவங்க இருக்கிறத பற்றி நாங்கள் சந்தோஷப்படணும். அவங்க டாப் பொசிஷனில் இருக்கும்போது அவங்க வரும்போது எந்திரிச்சு நாங்கள் விஷ் பண்ணணும். அதோட ஒரு பெரிய ஆசை எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக என் பிள்ளை எல்லாருமே சாதிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஆர் பிரியதர்ஷினி. நான் மேலப்பிள்ளையர் கிராமத்தில் சுமார் 5 இயர்ஸாக இந்த டாக்கா மாலை நேர கல்வி மூலமாக மையத்தை நடத்திக்கிட்டு வரேன். இந்த டாக்கா மாலை நேர கல்வி மாணவர்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. போட்டிகள் வச்சு நிறைய ஊர்களோட போட்டி போகிறனால மாணவர்கள் வந்து நிறையா விஷயத்தை வந்து கற்றுக்குறாங்க. அதை விட மாணவர்கள் கற்றுக்கிறத விட நாங்களும் வந்து அதிகமாக கற்றுக்குறோம். டாக்கா மாலை நேர கல்வி மூலம் சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக்கிட்டாங்க. அது மூலமாக நல்ல விஷயங்களுக்கு வந்து அந்த பணத்தை செலவு பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மனுக்களை கொடுத்து ஊருக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்கிறது. கிராம சபை கூட்டம்னா என்னென்னு கூட தெரியாமல் இருந்தது போய் இப்போ வந்து நிறைய விஷயத்தை வந்து இந்த டாக்கா மாலை நேர கல்வி வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. இது எல்லாம் செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த முதுகுளத்தூர் மண்டலத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு உதயமூர்த்தி சார் அவர்களுக்கு நாங்கள் வந்து நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். என் பெயர் தேவி பாலா. நான் செல்லூர் மையம் முதுகுளத்தூர் மண்டலத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக டாக்கா மாலை நேர கல்வியின் வழிகாட்டியாக செயல்பட்டுட்டு வருவேன். எங்கள் மையத்தில் மொத்தம் 40 குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 40 குழந்தைகளையும் தனி கவனத்துடன் படிக்க வைக்கின்றேன். இந்த ஆண்டு நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் எங்களது மைய குழந்தைகள் மண்டல அளவில் முதல் இடத்தை பிடித்துள்ளார்கள். அதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் கிராமத்தில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நான் மிகவும் மிகுந்த பங்களிப்புடன் செயல்பட்டேன். அதற்கு முக்கிய காரணம் எங்களது பள்ளி தலைமை ஆசிரியரும் எங்களது மண்டல ஒருங்கிணைப்பாளரும் தான். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த மையமானது மிகுந்த அன்பையும் பாசத்தையும் எனக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எங்களது மைய குழந்தைகளை கல்வி சுற்றுலா அழைத்து சென்றோம். அதில் எங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் உணவு மற்றும் தங்கும் வசதியுடன் கூடிய குழந்தைகளுக்கு அனைத்து விதமான செயல் திட்டங்களையும் ஏற்படுத்தி தந்தார். கிராம சபா கூட்டத்தில் எங்களது மைய குழந்தைகளுடன் மனு அளிக்க போன போது எங்களை மிகவும் அன்புடன் வரவேற்று மனுவை ஏற்றி நிறைவேற்றி கொடுத்தார்கள். அதற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த மையத்தில் செயல்பட்டதற்கு நான் மிகவும் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்துள்ளேன். அதனால் பள்ளியில் வேலை பார்த்து கொண்டிருந்ததையும் நிறுத்திவிட்டு செல்லும் அளவிற்கு அளவு கடந்த பிரச்சனை எனக்கு வந்துள்ளது. அதையும் மீறி நான் இன்னும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா அதுக்கு எனக்கு முதல் காரணமே எங்களது மண்டல ஒருங்கிணைப்பாளர் தான். அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.